ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஸ்ரீமாஸ் கிச்சனில் ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் இதை ரொம்ப குயிக்காக பண்ணிடலாங்க. குழந்தைங்களுக்கு எந்த ஸ்நாக்கும் கொடுக்கறதுக்கு வீட்டில் இல்லை அப்படிங்கும்போது இதை நீங்கள் குயிக்காக செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஆமாங்க, இதை நான் கோதுமை மாவு வச்சு பண்ணியிருக்கேன். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். நெய் நல்லா காஞ்சதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதை நல்லா வறுத்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி கலர் மாறினதும் இதை நம்ம எடுத்துடலாம். இப்போது அதே கடாயில் 1 கப் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். நெய் நல்லா காஞ்சதும் இதில் எந்த கப்பில் நெய் எடுத்தீங்களோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், கலந்து விட்டதும் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதை மேலும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் நல்லா வறுத்துருங்க. கைவிடாமல் வறுத்துட்டே இருக்கணுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். பாருங்கள், இப்போ கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷம் ஆயிருக்கு. பாருங்கள், அதனுடைய கலர் சேஞ்ச் ஆகி அதனுடைய வாசமும் மாறி இருக்கு. இந்த சமயத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. திரும்பவும் இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துருங்க. அவ்வளோதாங்க, நமக்கு லட்டுக்கான மாவு தயாராகிடுச்சு. இதை ஒரு பவுலில் சேர்த்துடலாம். இந்த மாவு லைட்டாக சூடாக இருக்கும்போதே இதில் 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துடலாம். அதோடு நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. கோதுமை மாவோட சூட்டில் நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சி அந்த ஈரப்பதம் வரணும் நமக்கு. அப்போ தான் நமக்கு லட்டு பிடிக்க முடியும். பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம லட்டு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு கோதுமை மாவு லட்டு தயாராகிடுச்சு. இதே போல் எல்லா லட்டையும் நம்ம பிடிச்சிடலாம். பாருங்கள், எல்லாமே லட்டாக பிடிச்சாச்சு. ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்நாக்குங்க இது. உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. இது 1 வாரம் வரைக்கும் கெடாமல் இருக்குங்க. இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஸ்ரீமாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.